சாரதாம்மா மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லடி நாங்கள் ஊருக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, ஏம்மா இவ்வளோ பேசுகிற, நீயும் உன் வீட்டுக்காரர் மட்டும் இங்கே இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏம்மா அத்தை ஏதாவது சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லடி அது வந்து எதுவும் சொல்லலடி, இருந்தாலும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுமா, அத்தை தான் ஏதாவது சொல்லியிருக்கோம், அதனால தான் நீ இப்படிலாம் பேசுகிறேன். இங்கே பாருமா, அத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அது குணத்தை பற்றியும் தெரியும், இன்னும் கொஞ்சம் நாள் அது ஊருக்கு அமுச்சு விட்டுடலாம், அதுக்காக நீ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. இப்போ காவேரி இப்படி இப்படி இருக்கா பற்றியில், இந்த நிலைமையில நம்ம இப்படிலாம் பேசவே கூடாது. அவள் வந்துட்டா எல்லாத்தையும் அவள் பார்த்துக்க போகிறா, அவள் இருக்க வரைக்கும் நீ பயப்பட வேண்டியதே இல்லை, நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லடி அது வந்து சொன்னால் புரிஞ்சுக்குமா, இப்போ தாண்டி ஒரு விஷயம் புரியுது, என்னதான் இருந்தாலும் காவேரி மாதிரி வராது இல்லடி, அவள் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி இருந்து எவ்வளோ செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி இப்போ பார்த்தியா உனக்கு எல்லாமே குறைஞ்சிடுச்சுடி, எவ்வளோ அதிகமாக இருந்தது இப்போ பாரேன் அப்படின்னோடனே, ஆமாங்க அப்படின்றாங்க. நைட்டு தூங்க முடியாமல் வந்து கஷ்டப்படுற காவேரியை பார்த்துட்டு, இங்கே பாரு காவேரி, இப்படியே இருந்தால் இப்படியே தான் இருக்கணும், வெளியே போயிட்டு என்ன தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஃபேன் போட்டு படுத்தாலும் அந்த காற்று உனக்கு ஒத்துக்கலை காவேரி, அதனால தான் குறைஞ்ச மாதிரி இருக்குது, திடீர்னு அதிகமாகிடுது, அதனால் நீ வெளியே வந்து இந்த பால்கனியில் இரு காவேரி, இயற்கையான காற்று தான் காவேரி உன்னை சரிப்படுத்தும் அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்க, எப்படி வந்து நான் இருக்க முடியும், எல்லாரும் பார்த்துட்டா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க, நைட் ஆனால் நம்ம பால்கனியில் போய்ட்டு அங்கே போய் படுத்துப்போம், காலைல வருவோம், அப்போ சின்ன அதிகமாகும்போது உனக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும் அப்படின்ட்டாரு. சரிங்க அப்படின்ட்டாங்க. காவேரியை பால்கனிக்கு அழைச்சிட்டு போகிறார் விஜய். அங்கே போயிட்டு காவேரி விஜயும் வந்து அப்படியே வந்து சாஞ்சிட்டு அப்படியே வந்து படுத்திருக்காங்க கீழே. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இரவில் அதே மாதிரி இந்த வெளிச்சத்தில் வந்து நிலா வெளிச்சத்தில் உங்கள் கூட இருக்கிறது நான் எவ்வளோ சந்தோஷமாக நினைக்கிறேன் தெரியுமாங்க அப்படின்றாங்க. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை, ஏங்க அப்படின்னோடனே, பின்ன என் காவேரி பழைய மாதிரி ஆக்டிவாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், என்னதான் இருந்தாலும் உனக்கு பழையபடி எல்லாமே குணமாகணும் காவேரி, சீக்கிரமாக குணமானோன்னு நீயே பாரு, பழையபடி பேச ஆரம்பிச்சிடுவேன், இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் எனக்கு என் காவேரி பிடிக்காது, என் காவேரி தில்லாக பேசுகிறோம், என்கிட்ட செல்ல கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. ரெண்டு பேருமே தன்னை மறந்து ரொம்ப நேரமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து காவேரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது, டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாருங்க எனக்கு ஃபுல்லாக குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. பரவாயில்லடி, இந்த அளவு எப்படி குறைஞ்சிது உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் என் புருஷனால் தான் குறைஞ்சிது, பின்ன ஒன்னாலையா குறைஞ்சிது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. என்னடி என்ன யோசிக்கிற, பார்த்தல நான் மத்தியானத்தில் கூட்டின்னு வந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குற உனக்கு பத்திய சாப்பாடு தானே இந்த அளவு குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா குறையுமா, ஆமாம் நீ கொடுத்த பத்திய சாப்பாடு தான் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க காவேரி. நீ நல்லா குறைஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, தலைக்கு தண்ணி வச்சு ஊற்றிக்கோ, ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடு, சரியா, என்னம்மா சொல்கிற, ஆமாடி பின்ன இங்கேயே வறுக்க முடியும், தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடு, இங்கெல்லாம் இருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை நினச்சி காவேரி வருத்தப்படுறாங்க. விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து காவேரி நீ சீக்கிரமாக குணமானது காவேரி எல்லா பிரச்சனையும் தீரும், நீ குணமானது நல்ல விஷயம் தானே, உங்கள் அம்மா சொல்கிறதே கேளு அப்படின்னா, அப்போ உங்களை விட்டு நான் பிரியணுன்றீங்களா, இவ்வளோ நாள் வரைக்கும் என் கூட இருந்துட்டீங்க, எனக்கு பிரச்சனை இருக்கிறதால தான் இருந்தீங்க, இதே பிரச்சனை நீண்டு போகும்னு நினைக்கிறேன், இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு, அடிப்பாவி அப்படின்னு வாய் மூடுறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது காவேரி, என்ன காவேரி நீ அப்படின்னோடனே, சும்மா தாங்க சொன்னேன் அப்படின்னு, நீங்கள் என் கூட இருந்தது நான் மறக்கவே முடியாதுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரி. விஜயும் அப்படியே கட்டிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கேட்டுட்ருக்காரு நிவின் ஃபோனில். அதை வந்து யமுனா பார்த்துடுறாங்க. யமுனா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து, ஓ அக்கா எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை, அதுக்கு தான் ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கீங்கல்ல, அவள் மேலே அவ்வளோ அக்கறை, ஆனால் கூட இருக்க உங்கள் பொண்டாட்டியை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, அவள் சாப்பிட்டாலா தூங்கலான்னு எந்த அக்கறையும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க. டென்ஷனாகிறாரு நம்ம நிவின்.